திரு ரமேஷ், மாநிலங்கள்லாம் ஒரு பதட்டம் அடைகிறது. எல்லா மாநில முதலமைச்சரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு அச்ச உணர்வு உள்ளே இருக்குது. அதை இந்த அளவுக்கான சூழ்நிலையை ஏன் ஏற்படுத்தணும்? ஒரு பதிலை தெளிவாக சொல்லிட்டா அவங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அதாவது இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு 7 மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மேற்கு வங்கம், பஞ்சாப், ஒரிசா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு தேர்தல் தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதே போல் இன்னொரு தகவலும் இருக்கிறது. அதாவது கேரளாவிற்கு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் குழுவாக செல்லுகிறார். அதே போல் டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரிசாவுக்கு செல்லுகிறார். மேற்கு வங்கத்திற்கு கனிமொழி செல்லுகிறார் என்றெல்லாம் ஒரு செய்தி தகவல் இன்றைக்கு வந்தது. இதே போன்றுதான் நீட் தேர்வின் பொழுது நீட்டை நிறுத்துவதற்கான மந்திரம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு அக்டோபர் மாதம் திரு பினராயி விஜயன் அவர்களை அண்ணன் டிகேஎஸ் இளங்கோவன் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் சந்தித்தார். அண்டை மாநிலங்களுடைய ஆதரவுகளை கோரினார்கள். நீட் தேர்வுக்கு இதே கடிதத்தை அனைத்து மாநிலங்களுக்கும் எழுதினார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் எழுதினார் கடந்த முறை. அதே போன்றுதான் இதுவும். எங்களை பொறுத்த அளவுக்கு என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது தவறில்லை. மாநிலத்திற்கான உரிமைகளை கோருவதில் தவறில்லை, கோர வேண்டும் தான். ஆனால் அதற்கான சூழல் இதுவரைக்கும் அமையவில்லை, அதற்கான நிர்பந்தம் இல்லை. அதற்காக மத்திய அரசோ நாடாளுமன்றமோ உள்துறை அமைச்சகமோ இதுபோல் நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப் போகிறோம், நடத்தி பிற்பாடு இதே போன்ற தொகுதி மறுசீரமைப்பை நாங்கள் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எடுக்கப் போகிறோம் அல்லது மக்களுடைய கணக்கீட்டின் அடிப்படையில் எடுக்கப் போகிறோம் என்று சொல்லி இருந்தால், அதற்கான ஆணையம் அமைக்கப்பட்டு தேர்தல் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டு சொல்லியிருந்தால், அந்த சொல்லி இருப்பதில் தவறு இருந்தால் நாங்களும் சேர்ந்து போராடுவோம். இல்ல, அமைத்து விட்டால் எதுவும் செய்ய முடியாது. அவங்களுடைய முடிவுதான். அமைத்த பிறகுதான் அதை செய்ய முடியும். வருமுன் நாம் காப்போம் அப்படிங்கிற இடத்துல வருமுன் காப்போம்ன்றது இதுல கிடையாது. ஏன்னா நீங்க 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இந்திய தேசத்துல 4 முறை தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இங்க இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கும் தொகுதி மறுசீரமைப்பு தேர்தல் ஆணையத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அந்த தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றமே கட்டுப்படுத்த முடியாது. ஜனாதிபதியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். கடந்த முறை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1951 அந்த தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது தான் 494 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். அதுக்கப்புறம் 63 522 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றோம். அதுக்கப்புறம் 71 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கோம். இது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 தொடங்கி இன்றைக்கு 4123 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்தியா முழுவதும் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த அமைப்பு நீ மக்கள் தொகை கணக்கெடுப்படையிலேயோ விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வைக்க வேண்டும். நீங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1971 72 வரைக்கும் மக்கள் தொகை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, மத்திய அரசுடைய எந்த அறிவுறுத்தல்களும் இல்லை. நீங்க மக்கள் தொகை எப்படி இருக்குதோ அதன் அடிப்படையில். அதன் பிறகு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிற நடவடிக்கை வருது. அது தென் மாநிலங்கள்ல முறையா பின்பற்றுறாங்க. இங்கதான் சிக்கல் வருது. நீங்க இந்திரா காந்தி அவர்கள் டீலிமிட்டேஷனை ஸ்டாப் பண்ண ஃப்ரீஸ் பண்ணதுக்கும் 2002 வாஜ்பாய் ஃப்ரீஸ் பண்றதுக்கும் இது ஒரு காரணமா அமைஞ்சு. முறையா பின்பற்றுறதும் தவறே இல்லை. தமிழகம் நல்ல விதத்தில் செஞ்சுருக்காங்க, அதுக்காக நான் குறை சொல்லலை. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் மக்கள் தொகை கட்டுப்பட்டதால் குறைந்து விடாது. அன்றைக்கு இருந்த 3 கோடி வாக்காளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய 7 கோடி வாக்காளர்கள். நீங்கள் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வைத்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிற 39 தொகுதி குறையாது, 52 தொகுதியாக மாறும். நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் வைத்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் குறையாது, மேற்படி ஏறதான் செய்யும். ஏனால் நீங்கள் சொல்லக்கூடிய 73 அன்னைக்கு 3 கோடி 3.5 கோடி வாக்காளர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில். இன்றைக்கு 7 கோடி வாக்காளர்களுக்கு சுமாராக எப்படி கூடும் சொல்றீங்க? எதன் அடிப்படையில் கூடும் சொல்றீங்க? சார், நீங்க ஆணையம் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் 7 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இது 51 வச்சாங்க. அப்புறம் 8 லட்சத்து சொச்சம் வாக்காளர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் 10 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றுதான் மறுசீரமைப்பு ஏற்கனவே. சார், இது தேர்தல் ஆணையம் மட்டும் இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இதுல நீங்க வாஜ்பாய் கவர்மெண்டாக, இந்திரா காந்தி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்க மோடி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் எதை நினைத்தாலும் செய்ய முடியாது. ஏனென்றால் அரசியல் இன்றைக்கு முதல்வரை சொல்றார், நாங்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, அந்த வாதத்தையும் வச்சிருக்கார். இதே நேற்று முதல் நாள் அந்த கூட்டத்தை கூட்டுகின்ற பொழுது முதல்வர் தெளிவாக சொல்லுகிறார், நாங்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அந்த நிலைப்பாட்டு சரியாக இருக்க வேண்டும். அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கணும், அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கணும்ங்கற விருப்பம் அப்படிங்கற ரமேஷ் சார், எந்தெந்த மாநிலங்களுக்கு எத்தனை தொகுதிகள் இருக்கிறதோ அந்த தொகுதிகள் அப்படியே இருக்கணும். அதற்குள்ள நீங்க ஏரியா ஸ்பேசஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. எப்படி 2008 நீங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்களோ அந்த ப்ராசஸ், அந்த ஒரு தெளிவு தான். அது போன்ற ஒரு தெளிவுகளை நீங்க கொடுத்துடலாம். அதுதான்
கடந்த முறை கூட சொன்னேன், தெலுங்கானாவில் மல்கிஜிகிரின்னு ஒரு தொகுதி, 31,50,000 வாக்காளர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சமசரிக்கை கோபாலகிருஷ்ண காந்தி அறிக்கை சொல்லுது. நீங்கள் வந்து அவர் தூங்காமல் 5 ஆண்டுகள் பார்த்தா கூட 5 நிமிடம் ஒரு வாக்காளரை சந்தித்தாலும் கூட 8 லட்சம் வாக்காளர்களை தான் அவர் பார்க்க முடியும். ஒரு மக்கள் பிரதிநிதி என்பது மக்களை முழுமையாக சந்திக்கக்கூடிய, மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டும். அது வந்து நீங்கள் நாடாளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்றமாக இருக்கட்டும், இல்லை உள்ளாட்சி அமைப்பாக இருக்கட்டும். நீங்கள் உள்ளாட்சி அமைப்பு கூட ஒரு காலகட்டத்தில் 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி என்ற தத்துவம் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் உத்தரமேரூர் கல்வெட்டில் கூட அதுதான் இருக்கும். நீங்கள் தமிழர்களுடைய கல்வெட்டு, நம்ம உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அதில் கூட நீங்கள் 100 வாக்காளர்களுக்கு தான் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஆனால் இன்றைக்கு 1000 வாக்காளர்கள் பெருகிவிட்ட உடனே ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி பாக்கி இருக்கிற 900 உறுப்பினர்களுக்கு அவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும்? இது வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசோ, நேரம் கொடுக்கிறேன், அடுத்த இதுல இது கொடுக்கிறேன். வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசோ, கடந்த மத்திய அரசோ, எதிர்காலத்தில் வர மத்திய அரசோ நான் சொல்லவில்லை. இது அரசியலமைப்பு சட்டத்தின் நிலைப்பாடு. ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் நிலைப்பாட்டில் நாளை 2026க்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூபிஐ தொகுதிகளையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாயிரும்ல சார். இன்றைக்கே ஊப்பியில் 80 இருக்குது, தமிழ்நாட்டில் 39 இருக்குது. அந்த மக்கள் தொகை இன்கேஸ் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் கொடுத்தால் அந்த மக்கள் தொகைக்கு தமிழ் அங்கே மாற்றம் வரப்போகுது. இங்கேயும் உயர்ந்து தான் இருக்குது, இங்கேயும் குறையிலையே. நீங்கள் வந்து 73 நடைபெற்றது தான் நீங்கள் 39 தொகுதி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 7 கோடி வாக்காளர் இருக்காங்க. நீங்க முன்னாள் தேர்தல் அதிகாரி கோபால்சாமி அவர் சொல்றாங்க. செல்வம் சார், உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். முன்னாள் தேர்தல் அதிகாரி கோபால்சாமி அவர்கள் சொல்கிறார், தேர்தல் தலைமை ஆணையர். அதிகாரப்பூர்வமா நம்ம இல்ல அதிகாரப்பூர்வமா சார், அவர் ஒரு ஆணையர், தேர்தல் அதிகாரி இல்ல ஒரு ஆணையரா இருந்தவர். அவருக்கு அந்த சூட்சமம் தெரியும், அந்த மதிநுட்பம் தெரியும். அதனால சொல்றாரு, அது வந்து குறையாது, கூட தான் செய்யும். நீங்க விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நீங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மற்ற மாநில முதலமைச்சர் விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் வச்சாலும் அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, தமிழ்நாடு மாநிலத்தில இருந்து எல்லாரும் சொல்றாங்க குறையும் அப்படின்னு. அவர் முன்னாள் தேர்தல் இதை இந்நாள் தேர்தல் ஆணையம் சொல்லலாம். அப்படி ஒருவேளை நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி நீங்க அதே போன்ற இந்த தேர்தல் மறுசீரமைப்பு ஆணையம் நீங்க குறையுதுன்னு சொன்னா தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போராடும். இன்றைக்கு முதல்வர் பின்னாடி நிற்கும், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நீங்க குறையணும், நாங்க போராடுறோம். அன்னைக்கு அதிமுக கலந்துக்கிட்டாங்க, வெளியில வந்து என்ன சொன்னாங்க, அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கு தேமுதிக என்ன சொன்னது, மறுசீரமைப்புன்றது இப்ப நடக்கக்கூடாது ஒன்று. நீங்க அதே போல வந்து பல கட்சிகள் வந்து அதை சொல்லிட்டு போயிட்டாங்க, முதல்வர் அழைத்தார்கள். ஆனால் மறுசீரமைப்புக்கான நேரமும் காலமும் இப்ப இல்ல, அதற்கான அந்த நிலைப்பாடு கூட எடுக்கல. இல்ல போய் ஒரு கருத்து மாநில உரிமைகள் பறி போக கூடாது அப்படிங்க. உண்மையிலே மாநில உரிமை பறி போகுதுன்னா நாங்க வருவோம். நீங்க கற்பனைக்காக நாங்க எப்படி போக முடியும் சார்? இன்றைக்கு 2026 அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பே எத்தனை மாதம் நடப்புன்னு தெரியாது. அது நடந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஆணையத்தை வைக்க முடியும். ஆணையம் தான் வழிவகை செய்யும். அன்றைக்கு நம்ம ஆணையம் வந்து நீங்கள் இதே போல் கூட்டுக்குழி நடவடிக்கை எடுக்கும். நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள்லாம் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணும். மசோதாவை தாக்கல் பண்ணி தான் செய்ய முடியும். இன்னொன்று சொல்லிக்கிறேன் பாருங்க, இன்றைக்கு கூட்டுக்குழி என்று சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, கூட்டுக்குழு ஒரு மாநிலத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டதே கிடையாது. நீங்க கூட்டுக்குழுன்றது நாடாளுமன்றம் தான் வைக்க முடியுமே தவிர இது ஒரு திசை திருப்புகின்ற பயணமாக தான் நாங்கள் கூறுக்கிட்டீங்க. அதாவது சகோதரர் என்னன்னா, உங்களுக்கு கூடும் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் தொகை அடிப்படையில் நமக்கு கூடும், இது உத்தரப்பிரதேசத்துக்கும் கூடும். ஆனா கூடுகிற விகிதம் இருக்கு இல்லையா, இதை 71லேயே நம்ம செஞ்சுட்டு போயிருக்கலாமே. 71ல் ஏன் செய்யல? அங்க மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அங்க வந்து பிரதிநிதித்துவம் அதிகமாகிறது, இங்கு குறைகிறது. அப்ப எல்லாம் ஒரு சமமான இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நிறுத்தி வச்சது. இப்ப நாங்க அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நின்றுட்டோம். இப்ப நிக்காதவங்க வெற்றி பெறாங்கன்னா அதிகமான அளவில் அதிகமாகுது. அதாவது நமக்கு வந்து 5 தொகுதி பயம் வருது, அங்க கூட்டுவாங்க. அதே போன்ற நிலைமை 2022ல என்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த முடிவு இப்ப கூட எடுக்கலாமே. யாரு 2022ல எப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி 2002ல ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஃப்ரீஸ் பண்றோம்ங்கிறது தானே, ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஆமா, அதான் சொல்றேன். இல்ல இத நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஒன்றிய அரசு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. உள்துறை அமைச்சர் தொகுதிகள் சார் அவரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனார் சார். நான் இன்னைக்கு தேதி எத்தனை தம்பி, இன்னைக்கு எழுதி வைங்க நீங்க, இந்த தொகுதி குறையாதுன்னு சொன்னார். உண்மை, ரைட். ஆனா இது ப்ரொபோஷனேட்டா கூடும்னு சொன்னாரா? பிரதிநிதித்துவம் இன்னைக்கு எங்களுக்கு இருக்குல்ல, நம்ம தென் மாநிலங்களுக்கு 22% இருக்கு. இந்த 22% குறையாதுன்னு சொல்வாரா அவரு? தமிழ்நாடு மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, தேசம் முழுவதும் 28க்கு மேல 29 மாநிலங்கள் யூனியன் பிரதேசம்லாம் இருக்கு. அனைத்து மாநிலங்களுக்கும் அது பாதிக்கப்படுகின்ற போதுதான் நீங்க நாடாளுமன்றமோ உள்துறை அமைச்சகமோ சொல்ல முடியும். ஆகவே கற்பனைக்காக திடீர் தொடர்ந்து பேசுவார் ரமேஷ்.